ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஈரோடு அமெரிக்கா. இப்போ நம்ம கோவில் ஸ்டைலில் புளியோதரை தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் மல்லி மிளகு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறமா அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு வெந்தயம் வரமிளகா நல்லா வறுத்துக்கலாம். இதையும் இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இப்போ அதே பேன்லேயே நம்ம தாளிச்சுக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, பூண்டு ஆட் பண்ணிக்கிறாங்க. ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெருங்காயம். பூண்டெல்லாம் நல்லா எண்ணெயில வதங்கினோடனே இப்போ புளிக்காய்ச்சல் தண்ணிக்கு இதை ஊற்றிடலாம், புளி தண்ணிய. இப்போ அந்த பொடியெல்லாம் அரைச்சி வச்சோம், வறுத்து வச்சோம் இல்லையா, அதை அரைச்சிக்கலாம். இது நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சிக்கலாம். இது இந்த பவுடரை நம்ம புளிக்காய்ச்சல் ஆட் பண்றதுக்கு இந்த பொடி இதை கொரன்னு மட்டும் அரைச்சிக்கோங்க. இப்போ புளிக்காய்ச்சல் நல்லா கொதிச்சு வந்தோடனே நடக்கடலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அந்த பொடியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அந்த பொடி இருக்கு இல்லையா, மல்லியும் மிளகும், அது நீங்க சாதம் கிளறும் போது ஃபைனலாக அதை ஆட் பண்ணுங்க. கோவில்ல இந்த மாதிரி ஸ்டைல் தான் ஆட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. புளியோதரை சாதம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு வச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் 1 month யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாப்பி லைஃப்.